நம்ம கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் லைட்டாக சுண்டுட்டோம், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நல்லா சுண்டுனோடனே நான் தயிர் சாதம் தான் சமைச்சிருக்கேன். பாருங்கள், தயிர் சாதத்துக்கு கருவாட்டு தொக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தீங்களா? நம்ம கருவாடு தொக்கு எப்படி இருக்குன்னு வாசனையாக அல்டிமேட்டாக இருக்குது. இது பேச்சுலர் பாய்ஸுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கும் நல்லா ரிஸ்க் இல்லாமல் ஈஸியான குக்கிங்காக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கருவாடு தொக்கு எந்த மாதிரியான வைப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் நாட்டுக்காரங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிட்டு. ஆமாம், வாங்க சாப்பிடலாம். என்னதான் தொக்கு வச்சாலும் எங்கள் ஆட்டுக்காரங்களுக்கு 2 முட்டையாவது போட்டு கொடுக்கணும். அதுக்காக தனியாக வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே முட்டையும் இருக்குது. அடுத்தது அதை ஆம்லேட் போடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். யாராருக்கெல்லாம் இந்த கருவாட்டு தொக்கு சமைச்சு முடித்தோடனே தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் சாதம் போட்டு கிளறி சாப்பிட பிடிக்கும், கூச்சப்படாமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமாங்க? வாய் திறந்து சொல்லு. எனக்கும் பிடிக்கும். என்ன குச்சி மிட்டாய் கதை போல எனக்கும் பிடிக்குங்க. ஃபினிஷ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.